Hello everyone, I am Gokul from Excellence IAS Academy. ஸோ நம்ம ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹாபிஸ் செக்ஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ என்னோட கிரெடிபிலிட்டி இதுதான், நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் என் பேக்ரவுண்ட் என்ன, நான் என்ன டிகிரி பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ வாங்க நம்ம பார்ட் 4 ப்ரைசஸ் மெடல்ஸ் ஹாபிஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்ப்போம். ஸோ இதான் வந்து என்னோட டேஃப் 2. நான் லாஸ்ட் இயர்க்கு அதுக்கு முந்தின வருஷம் தான் யூஸ் பண்ண டேஃப் 2 வந்து இதுதான். இதில் சில இடத்த வந்து நான் பிளாக்ல வந்து நான் அடிச்சிருப்பேன். ஸோ இது வந்து என்னோட இண்டிவிஜுவாலிட்டியை வந்து நான் டேஃப் போர்டு மெம்பர்ஸ் காட்டணுன்றதுக்காக வந்து நான் பண்ணது. ஸோ ஃபியூச்சரில் யாரும் என்னைய பார்த்து காப்பி அடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஹாபிஸும் சரி ஸ்போர்ட்ஸும் சரி இன்னொருத்தவங்களோட விஷயத்த நம்மளோட டேஃப்ல எப்பயுமே போடாதீங்க. ஈவன் மென்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க, என்னோட ஹாபியை போட்டுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அது பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஹாபின்றது வந்து ஒருத்தனை வந்து மோல்டு பண்ணுற விஷயம். அவனோட லைஃப்பில் வந்து சில இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் இருக்கிறதும் சரி, அவன் வாழ்க்கையில் வந்து அவன் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாபின்றது ஒரு பேஷன் மாதிரி. அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம அடுத்தவங்களோட எடுத்து போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், போர்ட் மெம்பர்ஸை ஃபேஸ் பண்ணுறப்ப அவங்க சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நம்மளால் ஜென்யூனாக பதில் சொல்லவும் முடியாது. நம்ம என்னதான் கில்ட் இல்லாமல் போனாலுமேவும் அங்கே வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் கில்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ தயவு செய்து அடுத்தவங்களோட ஹாபியை போடாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் பர்சனலாக வந்து நான் அதை பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்ரெட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தயவு செய்து அதை போடாதீங்க. ஸோ அடுத்தவங்க சொல்லுவாங்கன்றதை எப்பயுமே கேட்காதீங்க. உங்களோட ஹாபி நீங்கள் ட்ரூத்ஃபுல்லாக என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் போடுங்க. எதுவுமே இல்லாட்டியும் இனிமேல் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை கூட போடுங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை போடுங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை பற்றி இனிலேருந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ போர்டுக்கு போகிறப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஹாபியில் வந்து எனக்கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, நான் ஏன் இந்த மாதிரி ஹாபிஸை போட்டிருக்கேன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐஏஎஸ் அடுத்து ஐபிஎஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா. ப்ளஸ் நான் ரூரல் ஏரியாவிலேருந்து வந்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்தனால வந்து நான் வந்து யோகா பண்ணுவேன். சரியா, இப்போ பண்ணுறது கிடையாது. ஸோ நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு சில காம்படிஷனில் ஜெயிச்சிருக்கிறேன். ஸோ எனக்கு யோகா பற்றின கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கானா கேட்கப்பட்டிருக்கு. இப்பயும் யோகா கண்டினியூ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. யோகா என்ன யோகா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ யோகான்னு போட்டாலே வந்து ஒரு டெப்த் நாலேஜ் நமக்கு இருக்கணும். பொதுவாகவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் வந்து பர்சனாலிட்டி மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, நாலேஜை டெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் என்னை கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் இன்டர்வியூ பண்ண பசங்ககிட்ட நான் பேசினதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாலேஜ் பேஸ்டு கொஸ்டின் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் வந்து லாங் ஸ்லோ டிஸ்டன்ஸ் ரன்னிங் அப்படின்னு ஒரு ஹாபியை வந்து போட்டு போயிருக்கிறான். அவன் தனிப்பட்ட முறையில் ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாரத்தான்னா என்ன, ஹாஃப் மாரத்தான்னா என்ன, வேர்ல்டு ரெக்கார்டு மாரத்தான் எவ்வளோ செகண்ட்ஸு, உமன் வேர்ல்டு ரெக்கார்ட் மாரத்தானில் எவ்வளோ மினிட்ஸில் வந்து ஓடி இருக்கிறாங்க, எவ்வளோ ஹவர்ஸில் ஓடி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது வாலிபால் த்ரோபால் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் எத்தனை மெம்பர்ஸ் விளாடுவாங்க, வாலிபால் த்ரோபால் மென்ஸும் உமன்ஸ்க்கு வாலிபால் போல் சைஸ் வேரி ஆகுமா, பீச் வாலிபாலுக்கும் நார்மல் வாலிபாலுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் உனக்கு பிடிச்ச வாலிபால் பிளேயர்ஸ் யார், த்ரோபால் பிளேயர்ஸ்னா த்ரோபால்ன்ற கேம் இன்டர்நேஷனல் லெவலில் இல்லை, இந்தியாவில் மட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. எனக்கு இது வரைக்கும் வந்து சில பேர் வந்து ஹானஸ்டியாக வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு மார்க்குக்கு வந்து இம்பாக்ட் பண்ணுதுன்றது எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. ஏன்னா அது வந்து அப்ஜெக்டிவாக நம்ம ஒவ்வொருத்தங்கிட்ட கேட்டு நம்ம எடுத்தால் மட்டும் தான் முடியும். கிட்டத்தட்ட 1000 2000 பேருக்கு மேலே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்ககிட்ட இண்டிவிஜுவலாக நம்ம போய் பேசினா தான் வந்து நம்ம டீட்டெயிலாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது வந்து இம்பாசிபிள் டாஸ்க்கு. ஸோ இப்போ நீங்கள் ஹாபியோ ஸ்போர்ட்ஸோ போடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு நாலேஜ் இருந்து அதை பற்றி நமக்கு படிக்க விருப்பம் இருக்குன்ற பட்சத்தில் போடுங்க. நீங்கள் ஸ்கூல்லேயே வந்து சில இதை அச்சீவ் பண்ணியிருப்பீங்க, அது இன்னும் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, நான் ஃபியூச்சரில் கேதர் பண்ணிவிட்டு நான் இன்டர்வியூவில் ஃபேஸ் பண்ணிடுவேன்ற பட்சத்தில் நீங்கள் போடுங்க. இல்லைனா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஏன்னா டேஃபில் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 months இன்டர்வியூவில் வர, அது இப்போ 4 months இன்டர்வியூ நடக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு 2 months வந்து ரோல் நம்பர் வைஸ் யாருக்கு இன்டர்வியூ கொடுக்காங்க அவங்களுக்கு வந்து டேஃப்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஸோ டேஃப் கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்குறப்ப நீங்கள் நிறைய கீவேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி ஆயிடும். இப்போ நான் யோகாவும் கவர் பண்ணணும், வாலிபாலும் கவர் பண்ணணும், த்ரோபால் கவர் பண்ணணும், எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் பற்றி கவர் பண்ணணும், அப்புறம் ஸ்காலர்ஷிப், அப்புறம் வேளாண்மை எஜுகேஷன் ட்ரஸ்ட் அதை பற்றி கவர் பண்ணணும். இந்த மாதிரி என்னோட கீவேர்ட்ஸ் ஜாஸ்தின்றதுனால நான் நிறைய விஷயங்கள் கவர் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து நான் கவர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்படின்றப்ப ஹெக்டிக் ஆயிருது இல்லையா. ஸோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது எதுவோ அதை மட்டும் இப்போதைக்கு நீங்கள் போடுங்க. ஃபியூச்சரில் நம்ம டேஃப் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டேஃபில் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன நீங்கள் வாழ்க்கையில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு போகிற மாதிரி. இப்போ நான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐபிஎஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், வாலிபால் த்ரோபால் ப்ளே பண்ணியிருக்கேன். காலேஜில் சும்மா
எப்படி சொல்கிறது, ஹவுஸ் மேட்சஸ் இந்த மாதிரி மேட்சஸ் விளாண்டுருக்கிறேன். இப்போ வரைக்கும் எப்போயாவது தான் விளாடுவேன். ஸோ இது வந்து என்னோட இன்டெகிரிட்டி. நான் ஸ்போர்ட்ஸ் பிளஸ்ன்றதை நான் காட்டிக்கிறேன். ப்ளஸ் என்னோட ஹாபிஸும் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங், ஹைக்கிங், கார்டனிங். ஸோ நேச்சுரலாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து ஒரு பாடியில் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா. ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஐபிஎஸ்ன்னு போடுறப்ப வந்து கொஞ்சம் இன்டெகிரிட்டி மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா. இன்டெகிரிட்டினா என்னன்னா, நம்ம செய்கிற ஆசைப்படுறதும் நம்ம செய்கிற செயலும் நம்மளோட தாட் ப்ராசஸும் ஒரே லைனில் இருக்கிறது தான் இன்டெகிரிட்டி. அது மூணுமே ஒத்து போகுது இல்லையா. இப்போ நான் என்எஸ்எஸ்ல இருந்திருக்கிறேன். ஸோ பாருங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த ரேஞ்சில் இருக்கு. இப்போ ஐஎஃப்எஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் போகிறவங்க வந்து ஒரு டிபேட் காம்படிஷனில் இருந்திருக்கணும், இல்லைனா ஒரு நெகோசியேஷன் பண்ணுற ஒரு காம்படிஷனில் ஜெயிச்சிருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஐஎஃப்எஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போடுறப்ப ஒரு கனெக்ஷன் வருது பார்த்தீங்களா. ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ்க்கும் ஹாபிஸ்க்கும் செய்கிறதுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் வருது இல்லையா. ஸோ அந்த கனெக்ஷன் வந்து போர்ட் மெம்பர்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. சப்போஸ் அந்த கனெக்ஷன் இல்லாட்டியும் நம்ம இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டினை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் நமக்கு பெட்டர் தான். அதுக்கு வந்து நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் பெட்டராக இருக்கணும். சில பேருக்கு வந்து போர்டில் பேசுகிறப்ப கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து லேக் ஆகும். எனக்கெல்லாம் பர்சனலாக லேக் ஆகும். தனிப்பட்ட முறையில் பேசுகிறப்ப நல்லா பேசுவேன். பட் போர்ட் மெம்பர்ஸ் முன்னாடி பேசுகிறப்ப வந்து இங்கிலீஷ் ஒன்றும் அவ்வளோ நல்லா எடுபடாது. ஸோ இதை வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ ப்ரைஸஸ், மெடல், ஸ்காலர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து யோகா, வாலிபால், த்ரோபால் இதில் போட்டிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் என்சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் காலேஜில் என்ன ஸ்போர்ட்ஸ் விளாண்டேன் அப்படின்ற காமிச்சிருக்கேன். அப்புறம் பொசிஷன்ஸ், லீடர்ஷிப் பொசிஷன் காலேஜில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி காலேஜில் அம்பாசிடர், ஓட்டர் அவேர்னஸ், காலேஜ் கல்ச்சரல் செக்ரட்டரி. ஸோ அம்பாசிடர், ஓட்டர் அவேர்னஸ்ன்றப்ப ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்றப்ப, ஸோ நான் நம்ம தெரியும் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் இன் டிஸ்ட்ரிக்ட் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இன் டிஸ்ட்ரிக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். ஸோ அவரோட பொசிஷன், ஒன் ஆஃப் த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை வந்து நான் காலேஜில் பார்த்துருக்கேன் இல்லையா. காலேஜ் அம்பாசிடர், ஓட்டர் அவேர்னஸ், அப்புறம் காலேஜ் கல்ச்சரல் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒன் ஆஃப் த அவரோட வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைவர்ஸு, ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ஒன் ஆஃப் த வேல்யூ அவங்களோட வேலை என்னன்னா, பலதரப்பட்ட மக்களை ஒன்று கொண்டு வந்து அவங்க கல்ச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ரிச் பண்ணுறது, அவங்க பல டைவர்ஸ் மக்களை வந்து ஒன்று திரட்டி ஒரு காமன் கிரவுண்டுக்குள்ளே கொண்டு வருது இல்லையா. ஸோ அந்த காலேஜ் கல்ச்சுரல் செக்ரட்டரி அப்படின்றது வந்து அதில் மேட்ச் ஆகும். ஸோ அது மாதிரி இப்போ சோலோ ட்ராவலிங், ஹைக்கிங், கார்டனிங் அப்படின்றது என்னோட ஹாபிஸ். இது எப்படி ஐஏஎஸ், ஐபிஎஸ் கூட மேட்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலிங், ஹைக்கிங், சோலோ ட்ராவலிங்ன்றப்ப நம்ம ஐஏஎஸ், ஐபிஎஸ் அப்படின்னு நம்ம டிஃப்ரெண்ட் ஏரியாவுக்கு போக வேண்டியிருக்கும், டிஃப்ரெண்ட் பலதரப்பட்ட மக்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கும். சோலோ ட்ராவலிங்கிறவங்க வந்து தன்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ப்ளஸ் வந்து அடுத்தவங்க சொசைட்டியை நம்பி தான் அவங்க சோலோவாக ட்ராவலே பண்ணுறாங்க இல்லையா. அது அது மாதிரி ஒரு பேசிக்கான டெனன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால சோலோ ட்ராவலிங்கு, ஹைக்கிங், ஐபிஎஸ். ஸோ ரொம்ப தூரம் நடக்கிறது, நேச்சுரல் இன்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறது இல்லையா. அது கார்டனிங். எதுவுமே இல்லாட்டியும் நம்ம வீட்லேயே உட்காந்து நம்ம ஹாபிஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஐஏஎஸ், ஐபிஎஸ் கூட நம்ம அப்படியே லிங்க் பண்ணணும். அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து என்ன மாதிரி கேட்பாங்கன்னா, இப்போ சோலோ ட்ராவலிங், நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் வந்து சோலோ ட்ராவலிங் பண்ணுறப்ப வந்து பிபிவிஆர் சார் போர்டில் வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் எந்தெந்த இடத்துலாம் ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச இடம் அதுன்னு கேட்டாங்க. நான் வாகா அட்டாரி பார்டர்னு சொன்னேன். ஸோ வாகா அட்டாரி பார்டரில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன நடந்துச்சு உங்களுக்கு, அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ நான் அந்த மாதிரி நான் வாகா அட்டாரி பார்டரில் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என் காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லடாக் லேருந்து வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவரும் நான் தான் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த வாகா அட்டாரி பார்டரில் நம்ம நேஷனல் ஃப்ளாக் வந்து டீஹாய்ஸ்ட் பண்ண செரிமனி வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதை பற்றின விஷயங்களை நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ அவர் வந்து கேட்டுட்டு கடைசி என்ன கேட்டார்னா, அது வந்து எனக்கு அவ்வளோ இதாக தெரியல. ஏன்னா அங்கே வந்து வீரர்கள் வந்து ஆச்சு பூச்சுன்னு கத்துவாங்க, பாகிஸ்தானை பார்த்து கத்துறது, இது பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்காயிசம் மாதிரி இருக்குது, அது ஒரு பேட்ரியாட்டிசம் மாதிரி தெரியல அப்படின்ட்டாரு. ஸோ அதை அவரை நம்ம கன்வின்ஸ் பண்ணோம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹாபியை நம்ம சொல்கிறப்ப அந்த ஹாபிக்கு வந்து அவங்க ஒரு நெகட்டிவாக ஒரு பேக்ட் கொடுக்குறப்ப நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றத பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நெக்ஸ்ட் வரேன். எதுக்கு இந்த ஹாபிஸ் இதெல்லாம் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க நம்மக்கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா. அதுதான் வந்து ஹாபிஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், நம்ம கான்வர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஹாபி, ஸ்போர்ட்ஸ், பொசிஷன், காலேஜஸ், அதர் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப நம்ம அவங்க கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பதில் சொல்கிறோமான்றத மென்டல் அலர்ட்னஸ்ன்றதை ஒன்று டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் சில டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் ஹாபிலேருந்து கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நம்ம பொசிஷனில் வந்து நம்ம வாங்கின ப்ரைஸஸ், மெடல்ஸ் வாங்கின அந்த பொசிஷன்லேருந்து கேட்குறப்ப அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோன்னா அதுக்கு டெப்த் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கா, நம்மளோட ஃபீல்டுலேயே நமக்கு டெப்த் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நம்மக்கிட்ட ஒரு இப்போ ஹாபி என்கிட்ட கேட்டாங்க, அந்த ஹாபி ட்ராவலிங் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன். ஆனால் அவர் வந்து அது நெகட்டிவாக பெர்செப்ஷன் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டார். அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன்றது தான் ஆட்டிடியூட் வச்சு செக் பண்ணுவாங்க. என்னோட வேல்யூஸ் என்ன, ஹைரார்கி ஆஃப் வேல்யூஸ் என்ன, நான் நேஷனலிசமா, பேட்ரியாட்டிக்கா, ஜிங்கோயிசம்னா நம்ம நாடு என்ன பண்ணாலும் கரெக்டு, நம்ம தான் பெஸ்ட்டு, ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கோயிசம், அது தப்பு.
ஸோ அது ரேஷனலாக திங்க் பண்ணாமல் லாஜிக்கல் திங்க் பண்ணாத ஒரு வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கோயிசம். அந்த மாதிரி வேல்யூ உள்ளவனா அப்படின்றத செக் பண்ணுறது. நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் என்ன, நம்ம செக்குலரா இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டா, இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணுறது. நம்ம அடுத்த இன்டெகிரிட்டி, நம்ம ஹாபிஸ் வந்து கண்டினியூஸமாக நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோமா. ஐ மீன் ஹாபி ஓரியன்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ள விஷயங்கள் நம்ம சின்ன வயசுல இருந்து பண்றோமா. நம்ம பொசிஷன்ஸ், இப்போ நான் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாலிபால் விளாண்டுருக்கேன். இப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து விளாண்டுருக்கேன். நான் ஊர்ல இருந்து விளாண்டுட்டு இருக்கேன். அது ஸ்போர்ட்ஸ், நான் காலேஜில் கொஞ்ச நாள் நான் வாலிபால் விளாண்டேன். ஸோ இது இப்போ விளாட சொன்னா நான் விளாடுவேன். இது வந்து ஒரு இன்டெகிரிட்டி. நான் இன்னியும் வந்து அது 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப கற்றுக்கிட்ட விஷயம் இன்னும் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லையா. ஸோ அது இப்போ வாக்கிங் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். பொழுது போனால் நான் வாக்கிங் போவேன். நான் பொழுது போனால் சன்செட் பார்ப்பேன். ஸோ கார்டனிங், வீட்டிலேயே வந்து கார்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் சின்ன வயசுலேருந்து பண்ண ஒரு விஷயம். இது வந்து இப்போ பண்ணல. ஸோ அந்த இன்டெகிரிட்டி, அந்த லாங் டேர்மாக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அது இல்லை நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து மற்ற விஷயங்களோட ஒப்பிட்டு போதா, கனெக்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறது. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க ஹாபி செக்ஷனில். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம். இது இன்டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ கூட நம்ம யோசிச்சுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குது அதன்றதை போடுங்க. ஹாபிஸ் இல்லாதவங்க இப்போ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் தைரியமாக போடுங்க. அதை பற்றின விஷயங்களை இன்னிலேருந்து நீங்கள் சேகரிக்க ஆரம்பிங்க. அதை பற்றின விஷயங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு டெப்த் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்கள் பதில் சொல்ல முடியும். ஸோ ஓவரால் இதுதான் ஹாபிஸோட இம்பார்ட்டன்ஸு. நெக்ஸ்ட் தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் வந்து எலிஜிபிலிட்டி என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இடபிள்யூஎஸ், எஸ்சிஎஸ்டி, இடபிள்யூஎஸ் ப்ளஸ் அப்புறம் வந்து எஸ்சிஎஸ்டிக்கான கேட்டகரி என்ன, எலிஜிபிலிட்டி என்னன்றது எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. ஸோ எனக்கு டீட்டெயிலாக தெரியாத விஷயத்த நான் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஓபிசிக்கு நான் சொல்கிறேன் யார் யார் எலிஜிபிலிட்டி என்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ பாய், தேங்க்யூ.